கையெழுத்து போடு. கையெழுத்து போடல கூட ஒட்ட ஒட்டிட்டு போட்டு விடு. கையெழுத்து போட மாட்டேன். காட்டி மூலிகை அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து பால் காட்டு ரெண்டாயிரத்தி 22 வருஷத்துல எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க. கலெக்டர் அலுவலகத்தில் எங்கள் 30 பேருக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 2024 வருஷம் முடிய போகுது. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு நிலவரம் என்னன்னு தெரியலை. எங்கள் மாவட்ட நிர்வாகி தலைவர் பகத்சிங் ஐயாவிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு இடம் இன்னும் தரல, அரசாங்கம் கொடுத்தாதான் தருவேன், அரசாங்கம் கொடுத்தாதான் தருவேன்னே சொல்கிறாரு. அரசாங்கம் எப்போ கொடுக்கறது, நாங்கள் எப்போ வீடு கட்டுறது? எங்கள் பேரை அடிப்படையை வச்சு வேறு ஒரு ரோட்டரி சங்கம் மூலியமாக அவர் ஜல்லி, மணல், செங்கல், காரை அனைத்தையுமே வாங்கி அவர் பறிமுதல், எங்கள் ஆதார் கார்டு, எங்கள் ஊனமுற்றோர் அடையாள அட்டை, எங்களுடைய பட்டா நகல் எல்லாத்தையும் வச்சு அவர் வாங்கி அவர் கட்டடம் ஏற்றிட்டார். 35 லட்சம் மதிப்புடைய வீடை வந்து வீட்டுமனை வந்து கொத்தனார் காலனியில் அவர் ஏற்றிட்டார். நாங்கள் எங்கே தெருவில் போகிறதா? எங்களுக்கு கொடுத்த பட்டாக்குடைய மதிப்பு என்ன? அரசாங்கம் என்னதான் கவனிக்கிறாங்க? ஒரு வயசான ஐயா, அவங்களுக்கு 4 பெண் குழந்தைங்க, அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட உங்களுக்கு இடம் தான், உங்களுக்கு தான் ஐயா வருதுன்னு சொல்லி இந்த ஐயா தான் இவரை ஏமாத்தி இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவர்னால ஒண்ணுமே இப்ப சமாளிக்க முடியாது. எங்களுக்கு தீர்வு வந்து சீக்கிரமா சொல்லணும். எங்க ஊனமுற்றோரை அபகரிச்சு அவங்க எதுக்கு அனுபவிக்கிறாங்க? மாற்றுத்திறனாளி எங்களை தர்ணா போராட்டத்துக்கு எங்களை கூப்பிடுறாங்க. நாங்க போராட்டம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதா? அவருக்கு நிர்வாகியா இருக்கிறவர் எங்களுக்கு தான் கொடுக்கணும். எங்ககிட்ட நிர்வாகம் பண்ணி எங்களோட அலக்கழிப்பு பண்ணி எங்களை தர்ணா போராட்டம் பண்ணி அவரு அபகரிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு தீர்வு எப்பதான் கொடுப்பீங்க? இதுக்கு எப்பதான் தீர்வு கிடைக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் 200 பட்டா, இன்னும் 200 மெம்பர் நான் வந்து பட்டா வாங்கி தரேன், இன்னும் 200 மெம்பருக்கு நான் பட்டா வாங்கி தரேன். அவர் பொண்ணுக்கு வருங்கால தன்னுடைய மகளுக்கு வந்து சொத்து இப்ப இருந்தே சேகரிக்கிறாரா? ஊனமுற்றோரோட சொத்தை வந்து இப்ப இருந்தே சேகரிக்கிறாரா? அதுக்கு நாங்க இல்லாதப்பட்டவங்க, நாங்க ஒரு மாற்றுத்திறனாளி, எங்களுக்கு உண்டானதை அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சா போதும். எங்களோட வந்து அவர் அபகரிக்க வேண்டாம், அவரோடது எங்களுக்கு வேண்டாம். எங்களோட 3.25 சென்ட் நாங்க இப்ப வந்திருக்க அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே 3 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சென்ட் இடம் மட்டும் எங்களுக்கு வந்தா போதும். 4 சென்ட் கூட எங்களுக்கு வேண்டாம். யாரோட பட்டா வேணும், எங்களுக்கு கொடுத்த பட்டா. எந்த நடவடிக்கை அதிகாரி அவர் பேச தயாரா கேட்கிறாங்க. 2 வருஷமா அலைஞ்சு பார்க்க இடம் இல்லையா? எல்லாருமே அவருக்கு வந்து உறுதுணையா இருக்காங்க. கட்சிக்காரங்க பூரா உறுதுணையா இருக்காங்க. யாருக்கு? பகத்சிங்கிறவருக்கு. பகத்சிங் என்ன சொல்றாரு? நீ எங்க வேணாலும் போ, ஒண்ணும் பண்ண முடியாது, யார வேணாலும் கூப்பிடு, யாருக்கு வேணாலும் போய் சொல்லு. அப்ப அவர் வந்து பணபலம் காமிக்கிறார். எங்களுக்கு பணபலம் இல்ல, எங்களுக்கு எங்க மக்களோட பலம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்கனால முடியல, ரொம்ப அலக்கழிக்கிறாரு, ரொம்ப கேவலமா பேசுறாரு. திடீரென்று என்ன சொல்றாரு? நீ வந்து முஸ்லீம், உனக்கு இந்த கொத்தனார்கள்ல இடம் இல்ல, அதே வேற மதத்துக்காரங்க போய் கேட்டா நீ வந்து எஸ்சி, நீ வந்து பிசி, உனக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஜாதியின் பேர்ல ஒரு மாற்றுத்திறனாளி சேர்க்கிறாரா இல்ல மாற்றுத்திறனாளிங்கிற வேற மெம்பர் ஆளுகளை சேர்க்கிறாரா? இதுக்கு வந்து விட தெரியணும். ஜாதியை பத்தி இவர் பேசலாமா? இவர் மாவட்ட நிர்வாகியா? இதுக்கு பதில் எங்களுக்கு சீக்கிரமா எங்களுக்கு முடிவு தெரிஞ்சு 2 வருஷமா அலையிறோம் நாங்க. இதுக்கு எப்பதான் பதில் கிடைக்கிறது? ஸ்டேஷன் போறது, வருவாய் கோட்டாட்சியர் போறது, பிடிஓ ஹெட் ஆபீசர் எப்போ வருவார் அப்போ போறது. நாங்க சோத்துக்கு வழி பாக்குறதா, இந்த இட பிரச்சனைக்கு வழி பாக்குறதா, எங்க குடும்பத்தை பாக்குறதா? அரசாங்கம் என்னதான் பண்றாங்க?